கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. சிறப்பாக இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த திருப்பலி ஒப்புக் கொடுக்கவும் நீங்கள் ஆயத்தம் செய்திருக்கின்ற ஒளி விழா நிகழ்வுகளிலே கலந்து கொள்ளவும் எனக்கு வாய்ப்பு கிடைத்தமையிட்டு தந்தை உங்களுடைய ஆன்மீக இயக்குனர் அவருக்கு நன்றி சொல்வதும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் யார் என்னென்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனால் என்னையை நானே சொல்லிக்கொள்கிறேன், அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். அருட்தந்தை இக்னேஷியஸ் ஜூட் சர்வானந்தன் என்னுடைய பெயர். நான் திருகோணமலை மறை மாவட்டம். இப்போது ரோமாபுரியிலே உயர் படிப்பை மேற்கொள்கிறேன். இந்த வார வருஷம் பிப்ரவரி 25ஆம் தேதியோட என்னுடைய படிப்பு நிறைவடைகிறது. மீண்டும் தாயத்துக்கு செல்ல இருக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். சிறப்பாக இது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாள். எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து மகிழ்ச்சியாக இந்த நாளை உங்களோடு சேர்ந்து ஆண்டவர் கொண்டு வந்த அந்த மகிழ்ச்சி உலக அனைத்துக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தி அறிவிக்கிற இயேசுடைய பிறப்பு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. எனவே இந்த நாளை சிறப்பாக மகிழ்வோடு கொண்டாடுவோம். அதற்குரிய ஆசிரியை கேட்டு இன்றைய பலியிலே நாம் வேண்டுவோம். இந்த திருப்பலியானது திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. எனவே இந்த நாளுக்குரிய இறைவார்த்தைகள் நமக்கு தருகின்ற செய்தி, நாம் கிறிஸ்துவனுடைய பிறப்பை எப்படி அர்த்தமுள்ளதாக கொண்டாட முடியும் என்பதற்காக 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, நாம் அடுத்தவருக்கு செய்யக்கூடிய உதவி. அடுத்தது, ஒருவர் மற்றவரை பாராட்டுதல். எனவே நாமும் அந்த நல்ல பண்புகளை இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தில் நமதாக்கிக் கொள்ள ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு நிற்போம். சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் 4ஆம் வாரத்தில் திருஅவையுடன் இணைந்து திருப்பலி ஒப்புக் கொடுக்க வந்திருக்கும் இறை மக்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இத்திருவருகை காலத்தில் முதல் வாரம் கொடுக்கும் எதிர்நோக்கு, அமைதி, மகிழ்ச்சி, அன்பெனும் 4 கருப்பொருளை உள்ளடங்கியதான வாசகங்களை வாசிக்க கேட்டிருப்போம். இந்த 4ஆம் வாரத்தில் அன்பெனும் கருப்பொருளை கொண்டதான் வாசகங்களை கேட்க உள்ளோம். முதல் வாசகத்தில் அமைதியருளும் இறைவன் இஸ்ரவேலிலிருந்து நமக்கு கொடுக்கப்படுவார் என்றும், 2ஆம் வாசகத்தில் இறைவன் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார் எனவும் வாசிக்க கேட்க உள்ளோம். மேலும் நற்செய்தியில் எலிசபெத் அம்மாள் மரியாவை சந்தித்த போது மகிழ்ச்சியாலும் அன்பினாலும் வாழ்த்தி போற்றியதை கண்டுகூடியதாகுள்ளது. அன்பே இறைவன், அவர் என் காவலும் அருணமானவர் என் கூட்கமையை நம்மீது அன்பு கொண்ட இறைவனை நாம் இந்நேரமும் நெஞ்சில் நிறுத்தி வாழ்க்கையில் மற்றவர்களுடன் அன்பாக இருக்க முயற்சிக்க வேண்டும். வரவிருக்கும் மீட்பரின் பிறப்பை கொண்டாட உள்ள நாம் அவரின் வருகையால் நம்மிடையே அன்பமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்க வேண்டி இத்திருப்பலியில் முழு மனதுடன் பங்கெடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பு கொடுப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே,
ஆண்டவரே, உமது அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருளும்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் மனிதனானதை வானுதூதர் வழியாய் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீரங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நமது ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதலாம் வாசகம். இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 2 தொடங்கி 5 வரை. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லெகேமே, யூதாவின் குடும்பங்களுக்குள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிப்போர் ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவன் பிள்ளை பெறும் வரை அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரவேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பேரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லை வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பதுவே பாடலுக்கு பல்லவியாக: கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இஸ்ரவேலின் நாயரே, செவிசாயும். கெருப்புகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிந்திடும். உமது ஆற்றலை கிளந்தவில்லச் செய்து எம்மை மீட்கவாரும். எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகில் நின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வலக்கை நட்டு வைத்த கிளையை உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பேரை தொழுவோம். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். கடவுளே, எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். இரண்டாம் வாசகம். உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது: என் கடவுளே, உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும்
காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகின்றார். பின்னர் உமது திருவிழத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்கச் செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவிழத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதின் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் மரியா புறப்பட்டு ஜூதேய மலை நாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது எலிசபெத் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது எலிசபெத்து உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாட்கள் எல்லாரும் ரொம்ப கடும் பிஸியா ஓடிக்கொண்டிருப்பீங்க. ஓட 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 தூரம் குறையல என்ற மாதிரிக்கு வேலை 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 என்று அதிகமானவர்கள் பல்வேறுபட்ட ஆயத்தங்களை மேற்கொண்டு இன்னும் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க. அதுக்குள்ள வேற இன்றைக்கு விசேட விதமா ரொம்ப பிஸியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஓகே, வெரி குட். அப்ப எப்படிப்பட்ட ஆயத்தங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறீங்க? எல்லாரும் உடுப்பு பண்ணிட்டீங்களா? உடுப்பெல்லாம் ஆர்டர் பண்ணி எடுத்தாச்சா? ஆன்லைன்லயா? ஆன்லைன்ல உடுப்பு வேண்டியாச்சு. வேற ரோல்ஸ், வெரி குட். இன்னும் எதிர்பார்க்கிறேன், இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன். ஓகே, வெரி குட், ஃபைன். பாத்தீங்களா? அப்ப நிறைய பேர் பல்வேறுபட்ட ஆயத்தங்களை செஞ்சு கொண்டுதான் இருக்கீங்க. ஏண்டா கிறிஸ்து பிறப்பு, கிறிஸ்து பிறப்பு என்பது நம்ம மட்டும் கொண்டாடுற இன்னைக்கு கமர்ஷியலைஸ்ட், சரிதானே? இந்த உலகமே எல்லாரும் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன் 1 மாசத்துக்கு 2 மாசத்துக்கு முன்னே அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு பல வகையான ஆயத்தங்கள் எப்பயோ அதை இந்த கிறிஸ்துமஸ் கமர்ஷியலைஸ் பண்ணப்பட்டு ஒரு வியாபார நோக்கத்து மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே தெரியும். எதை எடுத்தாலும் கிறிஸ்துமஸ் ஆஃபர், கிறிஸ்துமஸ் ஆஃபர். இந்த ஆஃபருக்காகவே நிறைய கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப இந்த நாட்கள்ல பல்வேறு ரீதியில ஆயத்தங்கள் நடக்கும். உண்மையா இப்ப நீங்க சொல்லுங்க, எத்தனை பேர் கிறிஸ்துவை
உள்ளத்தால் ஏற்றுக்கொள்ள, கிறிஸ்து என்னுடைய உள்ளத்தில் பிறக்க வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் நம்ம எந்த வகையான ஆயத்தங்களை இதுவரைக்கும் செய்திருக்கிறோம் என்பதுதான் இங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. சரிதானே? கிறிஸ்து இங்க பிறப்பார், அங்க பிறப்பார், இது நாங்க என்ன இது செய்வோம், மாடடை குடில் இப்படியெல்லாம் பாலங்கூடு இப்படியெல்லாம் சொல்லிதான் வெளிநாட்டுல இருந்து ஒரு கிறிஸ்துமஸுக்காக என்ன செஞ்சாங்க, மகன் ஒரு வடிவான ஒரு பெரிய ஸ்டார் உண்டு, பிரமாண்டமா ஜொலிக்கிற ஒரு ஸ்டாரை மகன் வெளிநாட்டில இருந்து அனுப்பியிருந்தார் வீட்டுக்கு. அப்ப எல்லாம் இந்த பாலங்குடி எல்லாம் சோடிச்சுட்டு இப்படி ஒரு பெரிய ஸ்டார், இதை விட பிரம்மாண்டமா வடிவான ஸ்டார், அப்ப பாலங்குடிக்கு மேல கட்டியிருந்தாங்க. அப்ப அப்பா வந்து பார்த்தாரு, என்னப்பா இந்த இதுல பிரகாசத்துக்கு இதுல இருக்கக்கூடிய இந்த பாலங்கூட்ல இருக்கிற சுரூபங்கள் வந்து வேர்த்தில்லை, அதுல அழகை குறைக்குதுன்னு சொல்லி இந்த 3 ராசாக்களை தேவல் எடுத்துட்டார். கொஞ்ச நேரத்தில் அம்மா வந்து பார்த்தா இந்த வெளிச்சத்துக்கு மகண்ட ஸ்டார் எவ்வளவு வடியா இருக்குது, இது குழப்புதே என்று சொல்லி அம்மாவும் 2-3 சுருவத்தை தூக்குனா. கொஞ்ச நேரத்தால பக்கத்து வீட்டுக்காரி வந்தா, என்னப்பா இவ்வளவு வடிவான ஸ்டார், இவ்வளவு வெளிச்சத்தை கட்டிட்டு இதெல்லாம் வச்சிருக்கீங்க, இருந்த இயேசு பாலன்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இந்த கதைகளுக்கு என்னத்தை சொல்லுதுன்னு சொன்னா, கடைசியில எங்க பாலன் இயேசு, கிறிஸ்து எங்கே இருக்கிறார், நம்மளுக்குள்ள கிறிஸ்து பிறப்பாரா, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு நான் என்னை ஆயத்தம் செய்திருக்கிறேனா. இந்த 4வது வாரத்துல இருக்கிற இன்னும் 2-3 நாள்ல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். அப்ப என்னுடைய ஆயத்தங்கள், நான் செய்த ஆயத்தங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்திப்போம். முதலாவது. அடுத்ததான் இந்த இன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறதுக்கு எக்ஸ்ட்ராவா. ஒன்று, கிறிஸ்து எனக்குள்ள பிறப்பாரான்ற கேள்வி. அடுத்ததா, கிறிஸ்து எனக்குள்ள பிறக்கணும்டா நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்கள்ல செஞ்சிருக்கணும், இனியாவது எப்படி வாழணும், இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துல சரி என்னுடைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கான 2 விஷயங்களை சொல்லப்படுது. அதுல முதலாவது, நற்செய்தியில என்ன கேட்டீங்க? யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? நற்செய்தியில இன்னைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி என்னது? எலிசபெத் அம்மால சந்திக்கிறதுக்கு மரியாள் போற நிகழ்ச்சி. உண்மையா அது சந்திக்க போறதை விட என்னது பொருத்தமான உதவி செய்ய சென்றார். காரணம் என்ன? அவர் முதிர்ந்த வயதிலே ஒரு பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதே வேளையில மரியாவும் கருவுற்றிருக்கிறார். ஆனாலும் அவருடைய எண்ணம் சிந்தனையம் எல்லாம் என்ன, இந்த இடத்துக்கு போய் தன்னுடைய சகோதரிக்கு அவருடைய பேறு காலம் மட்டும், குழந்தை டெலிவரி ஆகும் மட்டும் அங்கே இருந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று. இத்தனைக்கும் பாருங்க, மரியா போக வேண்டிய இடம் ஐன் கரீம் என்கின்ற ஒரு மலை, பல தூரம் பல மீட்டர் தூரம் இருக்கு, கிலோமீட்டர். அதெல்லாம் நடந்து இந்த மலையை காடு மேடெல்லாம் தாண்டி போய் ஒரு தனி ஒருவராக உதவி செய்கின்ற, அது தானும் கருவிற்றிருக்கிற வேளையில பாருங்க போய் சந்திச்சு அவருக்கு பணிவிடை செய்கிறார். அந்த உதவி செய்கின்றனர். அன்னை மரியாதை இயல்பாக இருக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா அவருக்கு தெரியும் போய் உதவி செய்யறது. இந்த இன்னொரு காணாவூர் திருமணத்தை எடுத்து பாருங்க. அங்க திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு இன்வாய்டி, ஒரு விருந்தினர். அவருக்கு அந்த கல்யாணத்துல ரசம் தீர்த்துட்டு இயேசுநாதத்தை போய் சொல்லணும், இப்படி என்று சொல்ல, அதெல்லாம் தனக்கு எது கிடைக்க போகுதா? ஒன்றுமே இல்லை. இருந்தும் பாருங்க, உதவி செய்கின்ற அந்த எண்ணம் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியும். நம்ம உள்ளம் இந்த அளவுக்கு அடுத்து, அதாவது இந்த கிறிஸ்துமஸ் காலத்துல எல்லாரும் கிஃப்ட் கொடுப்பாங்க, மாறி மாறி எல்லாம் கொடுப்பாங்க. கிஃப்ட் யாருக்கு கொடுப்போம்? நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு, நம்மளுக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம விரும்புகிற ஆட்களுக்கு, நாம விரும்புகிற ஆட்களுக்கு இப்படிதான் பரிமாறிக்கொள்ளும். எத்தனை பேருக்கு அந்த இப்படி மரியாதை போன்ற அந்த எண்ணம், இப்படி எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கு சில வேலை தெரியாமல் நம்ம எல்லாம் பக்கத்து வீட்டுல இருந்தால், இங்கெல்லாம் நம்ம ஊர்ல எல்லாம் இங்கெல்லாம் இப்படி நிலப்பாடுகள், இந்த வாழ்க்கை முறை, அதுகெல்லாம் எனக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு தெரியாது. இருந்தாலும் யாரோ ஒருவர் தேவையில இருப்பாங்க. இந்த ஊர்ல இருக்கட்டும், இந்த நாட்டுல இருக்கட்டும், இல்ல நம்மளால ஏதோ ஒரு சின்ன உதவி செய்யலாம்னு சொன்னா எத்தனை பேருக்கு அந்த தாராள உள்ளம் வருகிறது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, இரண்டாவதாக இன்னொரு விஷயம், இந்த
எலிசபெத் மரியாள் சந்திச்சதுல இருந்து பார்க்கக்கூடிய இன்னொரு நல்ல நம்முடைய வாழ்க்கைக்கு இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்துல நாங்கள் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இன்னொரு நல்ல விஷயம் சொன்னா நல்ல விஷயங்களை பாராட்டுதல். நல்ல விஷயங்களை இன்னைக்கு நிறைய பேர் நல்லது செய்வாங்க. கோயில்ல இந்த வாசிப்பாங்க, ஓகன் போடுறாங்க, இந்த என்ன டான்ஸ் ஆடுறதுக்கு ஆயத்தப்படுத்தி இருப்பாங்க. அப்படின்னு நிறைய விஷயங்கள், நிறைய ஆயத்தங்கள், இந்த பங்குலே நிறைய காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் மனதார இன்னைக்கு பாட்டு படிச்சது நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு போட்ட மியூசிக் நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு வாசிச்ச அந்த முன்னுரை நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு நல்லா வாசகம் வாசிச்சீங்க, நல்லா பாட்டு படிச்சீங்க அப்படின்னு எத்தனை பேர் மனதார ஒருவர் மற்றவரை பாராட்டுகின்ற அந்த குணம் எங்களுக்கு இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்ம பாராட்டுறோமோ இல்லையோ, சும்மா வச்சு செஞ்சிடுவோம். ஏதாவது ஒரு குழப்பம் நடக்கட்டும், ஏதாவது ஒரு பிள்ளை நடக்கட்டும், எங்கடா அப்படியே கண்ணுக்குள்ள விளக்கண்ணையை விட்டுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எங்கேயாவது நம்மளுக்கு கிடைக்குதா, சான்ஸ் கிடைக்குதா, வரட்டும், நம்மளோட டைம் வரட்டும், நீ விட்டு பாரு, அப்புறம் நான் உனக்கு எப்படி செய்யறதுக்கு பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருப்பாங்க. ஒருவர் செய்ததை, நன்மைத்தனத்தை, நல்லதை பாராட்டுகின்ற பாருங்க. 2 பெண்கள் சந்திச்சா சாதாரணமா என்ன கதைப்பாங்க? 2 பெண்கள் சாதாரணமா என்ன கதைப்பாங்க? இல்லாதது பொல்லாதது அங்க அப்படியே கழுவி ஊத்தி விடுவாங்க. யார் யாரெல்லாம் கழுவலாமோ அந்த அளவுக்கு கழுவி ஊத்துவாங்க. இங்க பாருங்க, இந்த நற்செய்தியில 2 பெண்கள், மாதா, இங்காதான் எலிசபெத், 2 பேரையும் பாருங்க. அந்த அவங்களோட சந்திப்பு, அவங்களோட பரிமாறங்கள் என்ன, அந்த சந்திப்புல நடந்ததுன்னு. ஒரு சில பேர் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறாங்க, ஒரு பொம்பளை ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டாங்களா, அந்த குடும்பம் அண்டையோட நாசம், அண்டையோட குடும்பம் இருக்குது. எதையாவது சொல்லி, என்னத்தையாவது சொல்லி குடும்பத்தை கலைச்சு இல்லண்டே பண்ணிடுவோம். குடும்பமே இல்லாம நாசமா போற அளவுக்கு தான் எங்களுடைய சம்பாஷணைகள், நம்மடாக்கள் கதைக்கிற கதைகள். அடியே அவளுக்கு அவனை பேசிட்டு அவனை பேச, அவன் ஆடி அப்படி ஆடி, இந்த வேலையாடி அந்த வேலை, இவனுக்கு அப்படி அப்படி இப்படி என்று கதைக்கிற இந்த ஆவலாதி அவள். இந்த 2 பெண்களையும் பாருங்க, ஒன்றுமே இல்லை, நல்லதை பாராட்டினார்கள். எலிசபெத் வந்து மரியாள் பாராட்டா, மரியாள் வந்து எலிசபெத்தை பாராட்டுறா. என்னத்துக்காக? வயது வந்தல நீ இந்த அளவுக்கு குழந்தை பெற்றது எனக்கு சந்தோஷம் என்று சொல்ற போது, ஆண்டவருடைய தாயினிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்றால் அவர் மாறி மாறி வாழ்த்து சந்தோஷம். நாங்கள் அதான் ஒரு விஷயத்தை, ஒருவரை பாராட்ட வேண்டும். நல்லது செஞ்சா அதை பாராட்டல என்ன இருக்கு. இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கனகாலம் இப்போ டிவி பார்த்துங்க, வந்ததுக்கு டிவி பார்க்கல, இந்த டிவியில் போட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. இந்த கேட்ச்பெரி சாக்லேட் தெரியுமா? கேட்ச்பெரி சாக்லேட், அந்த சாக்லேட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஒரு பையன் அந்த சாக்லேட் சாப்பிடணுமா, ஓ காட் எனக்கு இன்னொன்று கிடைக்குமா, இன்னொன்று அப்படியே கேட்ச்பெரி சாக்லேட் விழுந்துனே என்ன சொல்லுவாங்க? நல்லதை பாராட்டு, ஸ்வீட்டடு கொண்டாடு. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லேயே என்னதுக்காக? நல்லதை பாராட்டுன்னு சொல்றாங்க. அதுக்காக சாக்லேட்டுக்காக இல்லை, நல்ல விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பாராட்டப்பட வேண்டும். இதுதான். எனவே கிறிஸ்துவுக்குள்ளே பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் நமக்கு என்னதான் முடியாட்டி ஒரு நல்ல விஷயத்தையாவது எடுத்துக்கொள்வோம். என்னால இந்த கிறிஸ்துமஸை சந்தோஷமாக்கணும். இதுவரைக்கும் நான் கூரை கண்டுபிடிக்கிறேன். இன்னைக்கு பாருங்க, நல்லதை பாராட்டுறத நான் சொன்ன மாதிரி கூறதான். சில பேர் தங்களுக்குள்ளே குறைய வச்சிருப்பாங்க, ஆனா அடுத்தவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. அடுத்தவங்கள குறை இருக்கிற மாதிரி காட்ட மட்டும்தான். ஒரு கணவனுக்கு மனைவி மேல ஒரு டவுட் வந்தது. என்ன டவுட்? மனைவிக்கு கொஞ்சம் காது டம்மி பீஸ் ஆகிருந்தோ, சவுண்ட் இல்லாம கேட்கிற மாதிரி இந்த கேள்வித்தன்மை குறைஞ்சிச்சோ அப்படின்னு ஒரு டவுட் வந்துச்சு. தன்னை ஃப்ரெண்ட் டாக்டர்கிட்ட போனார். டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் இப்படி ஒரு பிரச்சனை, இந்த வைஃபுக்கு காது கேட்கல போல இருக்கு, இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன செய்யலாம்னு ஆலோசனை அட்வைஸ் கேட்கிறார். உடனே அந்த டாக்டர் சொன்னாங்க, வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போயிட்டு ஒரு கொஞ்சம் தூரத்துல இருந்து வாசலுக்கு வெளியே நின்று இந்த வைஃபை கூப்பிட்டு பாரு, கேட்குதா, ஏதாவது சொல்லி பாரு, கேட்குதா, இல்லையா, வீட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கிட்ட போ, இன்னும் கொஞ்சம் கிட்டத்துல போய் கூப்பிட்டு பாரு, அப்பாவுக்கு கேட்குதா, ரெஸ்பான்ஸ் பண்றாங்க பாரு, அதுவும் இல்லையா, இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் கேட்டு பாரு அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்தார். கணவன் வந்தான். வந்துட்டு வாசலுக்கு வெளியே நின்று, வீட்டுக்கு வெளியே நின்று, நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு டீ போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார். மனைவிட்டு இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. உடனே வீட்டு ஹோலுக்கு வந்தார். ஹோல்ல இருந்து சொன்னார், ஏன் நான் வந்துட்டேன், எனக்கு ஒரு டீ போட்டு கொண்டு வரியா அப்படின்னு. அதுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை.
அப்படி கிச்சன் வாசல் இருக்கு, கிச்சனுக்கு நேரா போனார். கிச்சனுக்கு கிட்ட வாசல் இருந்து அப்படியே நான் கீ கேட்டு கொண்டுதான் போறியா அப்படின்னு சொல்லி உடனே மனைவி அவரை திரும்பி பார்த்து, என்ன எத்தனை தடவை உங்கள்கிட்ட கட்டி கட்டி சொல்ற கீ போட்டுருக்கு, கொண்டு வாரு உங்களுக்கு கேட்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டாலாம். கணவனை பார்த்து யாருக்கு குறை? கணவனுக்கு தான் பிரச்சனை காதுல. அந்த குறைய கண்ணை வச்சுக்கொண்டு மனைவிக்கு ஏதோ பிரச்சனையா அப்படின்னு இப்படித்தான் இன்னைக்கு நம்ம சமூகத்துல நம்ம வாழ்ற இடங்கள்ல எத்தனையோ பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நமக்குள்ள இருக்கு, நம்ம அதை அடுத்தவங்களை பிரச்சனைப்படுறது. அடுத்தவங்க என்னதான் நல்லது செஞ்சாலும் கடைசி மட்டும் வாயிலிருந்து வெரி குட், நல்லா செஞ்சு, எக்ஸலன்ட், அடுத்தவங்க இன்னும் சிறப்பா அந்த பாராட்டி தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்துகின்ற அந்த தன்மை இன்னைக்கு பல பேர்ல இல்லை. இப்படியெல்லாம் மொக்கையா குறை சொல்லி ஒருவன் வளர்ச்சியை தடுக்கலாமோ இல்லாம பண்ணலாமோ அந்த அளவுக்கு வச்சு செய்வோம். ஆனா அந்த பாராட்டுற குணம் மட்டும். ஆகவே இந்த கிறிஸ்துமஸ்ல இன்றைக்கு சொல்லப்பட்ட நற்செய்தி, இந்த நாடக்கூடிய விஷயங்கள் நமக்கு தரக்கூடிய செய்தி. முதலாவது, இயேசு என்னுடைய உள்ளத்தில் பிறக்கிறது இடம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த குறுகிய மனப்பான்மை எனக்குள்ளே நான் தான் விட்டு கொடுக்காம, மன்னிக்க முடியாமலுக்கு, பாராட்ட முடியாமலுக்கு, பொறாமை, வஞ்சகம், இப்படியான எண்ணங்கள், சிந்தனைகள், இதெல்லாம் தான் தடையா இருக்கு. இயேசுனுடைய உள்ளத்துல பிறக்க வேணுமா? இதெல்லாத்தையும் கொடுக்கும். இதெல்லாம் செய்ய முடியலையா? அட்லீஸ்ட் ஒரு நல்ல காரியம், அடுத்தவனை பாராட்டுகின்ற, குறை சொல்றதை நிப்பாட்டிட்டு பாராட்டுகின்ற அந்த நல்ல உள்ளம், தாராள உள்ளம் நம்மளுக்குள்ள வரட்டுனத அன்னை மரியாள் இந்த இறை வார்த்தையூடாக, ரட்சையூடாக இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாங்கள் கடைபிடிச்சு வாழ்றதுக்கு ஆண்டவருடைய ஆசிரியை கேட்டு தொடர்ந்து மன்றாடி செல்வோம். ஆமென். எழுந்து எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், நம்முடைய உள்ளங்களில் இயேசு ஆண்டவர் பிறக்க வேண்டும், அதற்குரிய ஆசிரை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி உருக்கத்தோடு நம்முடைய மன்றாட்டுக்கள் தேவைகளை ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். அன்பு தந்தையே இறைவா, என் திரு அவையை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து அதை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள், அருட்பணியாளர்கள் மற்றும் துறவியர் அனைவருக்கும் நீர் ஞானத்தையும் இறை வல்லமையும் கொடுத்து காத்திருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வாழ்வழி
தெரிவு செய்யப்பட்ட ஆயர் அருட்களாநிதி ஞான பிரகாசம் அடிகளாரை நிறைவாக ஆசீர்வதித்து அவர் தூய ஆவியாரின் வல்லமையால் தமக்கு கொடுக்கப்பட்ட ஆயர் தலைமையை சிறப்புட செய்ய தேவையான வழிகாட்டலை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. வாழ்வின் வழிகாட்டுதலாகிய இறைவா எம் இளைஞர் யுவதிகள் மத்தியில் சிறந்த தலைமைகள் உருவாகவும் எதிர்காலத்தில் உண்மை, அன்பு, நீதி, சமத்துவம் போன்ற நற்பண்புகள் நிலைத்தோங்க அவர்களை சிறப்பான முறையில் வழிநடத்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமாதானத்தின் கருவியானவரே இறைவா, உலகெங்கிலும் இடம்பெறுகின்ற வன்முறைகள், அடக்குமுறைகள் நீங்க பெறவும் மக்கள் அமைதியாக தம் சொந்த வாழ்விடங்களில் வாழ வேண்டிய வரத்தை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. இரக்கத்தின் ஊற்றே இறைவா, எம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து நீர் அழைத்து கொண்ட சகல ஆன்மாக்களுக்கும் முடிவில்லா பேரின்ப வீட்டில் இடமளித்து காத்தருள வேண்டுமென்று அவர்களின் பிரிவா துயரும் உறவுகளுக்கு அமைதியை கொடுத்தருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோ. என்னுடைய சொந்த தனிப்பட்ட கைகளுக்காக மௌனத்தில் மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கும் நம்பின் பரலோக பிதாவே, எங்கள் புகலிடமும் பலமும் மீறி எங்களிடம் நம்பிக்கை உணர்வை தூண்டி எழுப்புகின்றவரும் மீறி இந்த கிறிஸ்து பிறப்பு காலம் எங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற காலமாக இருக்கிறது. தகப்பனே, அந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உம்முடைய பிறப்பு எங்கள் உள்ளங்களில் நிகழ தடையாய் இருக்கக்கூடிய, என்னுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய சகல விதமான தீமைகள், எண்ணங்கள், சிந்தனைகள், பொறாமை, வஞ்சகம், எரிச்சல், மன்னிக்க முடியாமல் கோபம், குரோதம், இப்படியான தீய காரியங்களை எல்லாம் விலக்கி ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமான வருகை என்னுடைய உள்ளத்துக்குள்ளே நீர் அறிவிக்கப்பட்டது போல உலகனைத்திற்கும் மாபெரும் மகிழ்ச்சியை கொடுக்கின்ற பிறப்பாக உம்முடைய பிறப்பு எங்களுடைய உள்ளங்களிலே, எங்களுடைய இல்லங்களிலே, எங்கள் தேசங்களிலே, சிறப்பாக எங்கள் குடும்பங்களிலே மலர நிறைவாக என்னை ஆசீர்வதிக்கவும், என்னுடைய இந்த பழக்க வழக்கங்கள் இந்த விடுதல் உமக்குரியவர்களால் என்னுடைய வாழ்க்கை மாறும்படிக்காக நீர்தானே கிருபை செய்கிறார்கள். எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய எங்கள் கலக்கங்கள், ஆசைகள், விருப்பங்கள், அபிலாஷைகள் எல்லாவற்றையும் பார்க்க வல்லது வண்டியராக இருக்கிறது. அந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு சித்தமாக அமைந்திரும். அந்த காரியங்களுடைய வாழ்க்கையை கைகூடும்படிக்காகவும் செய்கிறோம். இந்த சகல ஜெபங்களையும் இயேசு ஆண்டவருடைய உன்னதமான நாமத்துக்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.
சகோதர சகோதரிகள் பிள்ளைகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பரிசுத்தமான கல்வாரிக்கும் எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனை கேட்டதாயிருக்கும்படியா மன்றாடுங்கள். ஆண்டவரே, புனித மரியாவின் திருவயிற்றை தூயாவியார் தமது வல்லமையால் நிரப்பினார். உமது பீடத்தின் மேல் வைக்கப்பட்டுள்ள இக்காணிக்கைகளை அவரே புனிதப்படுத்துவாராக. எங்கள் ஆண்டவராகியதை கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழுமெல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தன் வயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கின்றார் என்று யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு ஜெபிப்பதையும் அக்களிப்போடு அவர் புகழ் பாடுவதையும் காணும் பொருட்டு அவர் தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வுடன் எதிர்பார்த்திருக்கவும் செய்தருளினார். ஆகவே தூதர் அதிதூதரோடு அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவு மற்றும் வானக சேனைகள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் தூய்மை அனைத்திற்கு மூன்று. ஆகவே உடைய தூயாவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும். உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்தவும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய
நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவா செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவான கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திருவுடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரேனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் உமது அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாய் மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை பொழிந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. எங்களுடைய உள்ளங்கள் அவருக்காக திறந்திருக்கும்படிக்காகவும் ஆண்டவருடைய ஆசிரியர்களுக்கும் சிறப்பாக அடுத்தவரை பாராட்டுகின்றது நல்லதும் அன்னை மரியாதை போல உதவி செய்கின்ற அந்த உள்ளம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படிக்காக வேண்டி விஷயவிதமாய் ஆண்டவர் கட்டிக்கு தருவாரை ஆண்டாடுவாங்க. விடுதலையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மனித பலவீனங்கள் எவற்றையும் பாராமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு விட்டு சென்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு கிறிஸ்துவின் அமைதி, கிறிஸ்துவின் அமைதி. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்து கழைக்கு பெற்று பெரு பெற்று. ஆண்டவரே, தேவனுள்ள நான் தௌரியத்தவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும்.
திருடல் கிறிஸ்துவின் 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 திருடல் சிறிய அறிவித்தல். திருப்பலி நன்றி பாடல் முடிந்ததும் முக்கியமான 3 அறிவித்தல்கள் உண்டு. அறிவித்தல் அங்கே உள்ளே இருக்கிறபடியா எடுத்துட்டு வந்து அந்த அறிவித்தலை 3 அறிவித்தலை கொடுப்பேன். எனவே காத்திருக்கவும். நன்றி பாடல் முடிந்தது. அத்தோடு சேர்த்து ஒரு தம்பதியினர் 25 வருடங்களை முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கான ஒரு நினைவு, அதாவது பாப்பரசருடைய வாழ்த்துறை ஆசி செய்தி அவர்களுக்கு அந்த பரிசில் வழங்கி வைக்கப்படும் என்பதை அறிய தருகின்றேன். அத்தோடு கூடவே உங்களுக்கு தெரியும், இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான இந்த பண்டு மக்களாக நீங்கள் ஒளி விழா பல்வேறுபட்ட நிகழ்வுகளை சிறப்பாக ஆயத்தம் செய்திருக்கிறீர்கள், நான் அறிந்திருக்கிறேன். எனவே அவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு ஆவலாக இருந்தீர்கள். எனவே எல்லாரும் ஆறாமற பொறுமையாக இந்த நாளுக்காக நீங்கள் ஒதுக்கி இருக்கீங்க. நிறைய அர்ப்பணங்கள், நிறைய பேர் இதில் நிறைய
ஆயத்தங்களை செய்திருக்கிறீங்க. எனவே இது உங்களுக்கான நாள், மகிழ்ச்சியான நாள். உங்களோடு சேர்ந்து உங்களுடைய மகிழ்ச்சியில் நானும் பங்கெடுப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எனவே அந்த அறிவித்தலும் அந்த திருமண வாழ்த்து தம்பதியினருக்கான பரிசிலும் வழங்கப்படும் கடைசி பாட்டை தொடர்ந்து. எனவே இறுதி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். நன்றி. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நிலையான மீட்பின் உறுதிப்பாட்டை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். மீட்பளிக்கும் திருநாள் நெருங்கி வரும் இவ்வேளையில் நாங்கள் மென்மேலும் இறைவற்றுடன் உன் திருமகனுடைய பிறப்பின் மறை நிகழ்வை தகுதியான முறையில் கொண்டாட முன்னேறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாருங்கள். கல்வாரி பலி நிறைவேறிற்று.